Good morning, champion. This is Professor Austin from Government College of Technology. I am a technical champion. சக்தி நம்ம கூட இருக்காரு. சக்தி என்ன சொல்றாருன்னா நான் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகியே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ எப்படின்னா கொஸ்டின் ப்ரோன் ஜோன் எல்லாம் பொறுக்கி எடுக்க பழகுறாரு. ஸோ கொஸ்டின் ப்ரோன் ஜோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கேள்வி வரும் அந்த இடத்த கரெக்டாக கொக்கி போடுறது தான் கொஸ்டின் ப்ரோன் ஜோன் டெக்னிக். ஸோ கொஸ்டின் ப்ரோன் ஜோன்னா இப்போ கிரிக்கெட்லாம் எது வந்து ஒரே பால்ல அதிகமான ரன் எப்போ அடிக்க முடியும், எவ்வளோ அடிக்க முடியும்? ஆமாம், அடிச்சா பாடுறா 6 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அடிச்சா பாடுறா 6 அப்படின்ற மாதிரி. இப்போ 6 கான்செப்ட், இந்த 6 கான்செப்ட் எந்த எக்ஸாம் போனாலும் வரும் அப்படின்றது சக்தி சொல்றாரு. ஸோ டர்பைன்னா என்ன மாதிரி டிவைஸு? பவர் ப்ரொடியூசிங். ஆமாம், டர்பைன் ஞாபகம் வச்சிருக்கேன். டர்பைன் அப்படின்னாலே டர்பைன்னா பவர் ப்ரொடியூசிங் டிவைஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சிருக்காரு. அதே பம்ப் வந்து என்ன டிவைஸ்? டிஸ்சார்ஜ் ப்ரொடியூசிங் டிவைஸ் அப்படின்றாரு. ஸோ பவரை செல்லமா எப்படி கொடுக்கும்? பவர் பி அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்சார்ஜ் செல்லமா Q. ஸோ பம்ப்னாலே Qவை கண்ணுக்கு வரணும், டர்பைனாலே பவர் கண்ணுக்கு வரணும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்பெசிஃபிக் ஸ்பீட்னா என்னன்னா ஃபார்முலா என்னன்னா டர்பைனுக்கு n√p h/5/4. ஸோ டர்பைன் வந்து அண்ணனா 1 கூட்டல் கால், 1 கூட்டல் கால்னா 1/4 1/4னா 5/4. பம்ப் வந்து தம்பி 1 மைனஸ் கால், ஒரு கால் கம்மியாக இருக்கும், அப்போ முக்கால். ஸோ இந்த h நடுக்கு முக்கால் வரும், அங்கே h நடுக்கு 1/4 வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது பவர் ப்ரொடியூசிங் டிவைஸ்னால ரூட்டுக்குள்ள p வரும், இங்க ரூட்டுக்குள்ள q வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரூட்டுக்குள்ள p வரும், ரூட்டுக்குள்ள q வரும். இப்போ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட்னால கண்டிப்பா ஸ்பீட் வேரி பண்ணனும், n வரும். ஸோ அப்படிதான் நான் சொல்றேன். ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன் கேட்டாங்கன்னா இட் இஸ் n√p divided by h/5/4. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து n போட்டுறணும். ஸ்பீட்னாலே என்ன அர்த்தம்? n போட்டுறணும். ஆனா ரூட்டுக்குள்ள யார் வரணும்னா டர்பைன் யாரு? பவர் ப்ரொடியூசர். அப்ப பவர் உள்ள போடணும். அப்ப டர்பைன் அண்ணனா தம்பியா? அண்ணனா 1/4 போடணும், தம்பினா முக்கால் போடணும். அது மைனஸா பெருக்கல் பிளஸ்ஸா அதெல்லாம் மனசுல வச்சுக்கலாம். ஆனா அண்ணனா கால் 1/4 போடணும், தம்பினா முக்கால் போடணும். சரியா? தம்பினா ஒரு கால் கம்மியா இருக்கும், அண்ணனா ஒரு கால் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு கால் ஜாஸ்தியா இருந்தா 1 கூட்டல் கால் வந்து 1/4, 1 கழித்தல் கால் வந்து முக்கால். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அடுத்தது ஷேப் நம்பர்னா என்னன்னா டைமென்ஷனல் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் இஸ் கால்ட் as ஷேப் நம்பர். டைமென்ஷன்ஸ்னா எப்படி இருக்குன்னா m/0 l/0 t/0 அதான் டைமென்ஷன்ஸ். அதான் டைமென்ஷன் நம்பர் சொல்லுவாங்க. அப்போ வந்து பவர் டிவைடட் பை ரோ போடணும். பவர் எங்க இருக்கானோ அங்க டென்சிட்டி போடணும். பவர் எங்க இருக்கானோ அங்க டென்சிட்டி போடணும். h எங்க இருக்கானோ அங்க g போடணும். அவ்வளவுதான். இங்க வந்து இங்க பவர் இல்ல, அதனால அங்க டென்சிட்டி இது போட்டோம். ஆனா h இடத்துல g போட்டு பிராக்கெட் குள்ள போடுறோம். சோ அதான் ஷேப் நம்பர் ஆர் டைமென்ஷன்லெஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட். டைமென்ஷனல் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆல்சோ கால்ட் as ஷேப் நம்பர். சோ 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ பவர் டிவைடட் பை ரோ போடணும். h இருந்தா பவர் எங்க வருதோ அங்க வகுத்தல் ரோ போடணும். h எங்க வருதோ அங்க பெருக்கல் g போடணும். h வந்து gh ஆ மாத்தணும், பவர் வந்து p by rho ஆ மாத்தணும். அதான் ஷேப் நம்பரை நம்ம பண்ணக்கூடிய ஆபரேஷன். ஸோ அதுக்கப்புறம் யூனிட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டர்பைனுக்கு கண்டுபிடிப்போம். டர்பைனுக்கு கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் n வந்து t⁻−1, பவருக்கு வந்து m l² t⁻−3. அது கரெக்டாக செக் பண்ணுமா? பவருக்கு பவர்னா நியூட்டன், பவர்னா ஜூல் பர் செகண்ட். அப்போ நியூட்டன் மீட்டர் பை செகண்ட். நியூட்டனுக்கு வந்து m l t⁻−2 l அப்ப m l² t⁻−3. அப்போ 1 2 3. இந்த பாட்டு ஹிந்தில என்ன பாட்டு இருக்கு? ஆமா, 1 2 3 அப்படி வரும். அப்போ வந்து பவர்னாலே நீ என்ன பண்ணணும்? உனக்கு பவர் வந்துச்சுன்னா 1 2 3 பாட ஆரம்பிச்சணும். ஆனா 3ல மட்டும் மைனஸ் போடணும். 1 2 கூட்டினா 3, 3ஓட 3 கழிச்சாதான் 0 வரும். அப்போ 1 2 3 சொல்லும்போது -3 வரணும் அப்படின்னு. அப்போ போட்டனா எல்லாம் சரி. L வந்து h க்கு L போடும், l/5/4 எல்லாமே அடுக்குகள். இப்போ வந்து m வந்து அரை, L வந்து l²னா இது L1 ஆயிடும். 1 - 1/4 போட்டனா -1/4. t வந்து 1.5 ஆயிடும், மைனஸ்னா 2.5. ஸோ அரை கால் 2.5, அரை கால் 2.5 அப்படின்னு அவசியம். அரை கால் 2.5, அரை கால் 2.5. அப்போ 1 மட்டும் பிளஸ், 2 பேர் மைனஸ். 1 மட்டும் பிளஸ், 2 பேர் மைனஸ். சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அது வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன். இது ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் பம்ப் பார்த்தீங்கன்னா t⁻−1 போட்டோம், t⁻−1 போட்டோம். q வந்து l³ t⁻−1 ஆஃப் போடுறோம். q
கீழே L power 3/4 3/2 1/2லேருந்து முக்கால் வச்சா முக்கால் இங்கே மைனஸ் அரை இது மைனஸ் இப்போ இது 1/2 இப்போ டர்பைனுக்கு டைம் வந்து 2.5 வருது இங்கே 1.5 வருது அங்கே கால் வருது இங்கே முக்கால் வருது அங்கே அரை இருக்குது இங்கே 0 இருக்குது ஸோ இது மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கும்போது நம்ம 6 விஷயத்தையும் சூப்பராக வச்சுக்கலாம் 6 விஷயம் சூப்பராக இருந்துச்சா 6 வந்து ஒரே கேள்வி கண்டிப்பாக மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வரும் நம்ம ஈஸியாக ஒரு கேள்வி வரலாம் 2 கேள்வி வரலாம் இந்த ஏரியாவுக்கு ஒரே 6 விஷயம் படிக்கலாம் ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கலாம் அப்படின்னா அப்போ நம்ம மொத்தம் எத்தனை கேள்வி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல 200 கேள்வி 200 கேள்விக்கு 206 அடிச்சிங்கன்னா நீங்கள் 200 அவுட் ஆஃப் 200 எடுக்கலாம் ஸோ சக்தி இந்த கொஸ்டின் ப்ரோன் ஜோனை நமக்காக கண்டுபிடிச்சு கொடுத்தாரு கண்டுபிடிச்ச சக்திக்கு தேங்க்யூ சொல்லுவோம் தேங்க்யூ சார்